ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மாம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடப்பட்ட அம்மா நடிகை. ஸோ ரிசார்ட்டில் விடிய விடிய அந்த அம்மா நடிகை வந்து வச்சு செஞ்சுருக்காரு. மறுநாள் என்ன 2-3 நாள் வந்து அதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணவே 4வது நாள் அந்த அம்மா நடிகையால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உடம்பு வலி. ஸோ இதெல்லாம் வந்து தன்னுடைய மகளுக்காக பொறுத்திருந்து அனுபவித்து தன்னுடைய மகளுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ யார் அந்த அம்மா நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னதான் பொதுவெளியில் பல நடிகைகள், அதாவது இப்போ இளம் வயசில் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. இதே நடிகைகள் அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா நடிகையோட சான்ஸ் கிடைக்கல, அதாவது சினிமா விட்டு கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்குது. ஸோ ஏன்னா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து சினிமா விட்டு கம்ப்ளீட்டாக ஒதுங்கி போயிட்டு சினிமாவில் சான்ஸே இல்லாதவங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒப்பனா பொது வேலையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்க தான் செய்யுது, யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாவது பட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற நிலைக்கு நடிகைகள் வந்து வாண்டடாக அந்த விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமையில தான் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான நடிகைகள் அந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. திரைப்படங்களில் வந்து நடிக்க வேணும் அப்படின்னா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் பல பேரோட அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் வந்து அவரால் திரைப்பட வாய்ப்பே வாங்க முடியும் அப்படின்ற நிலைக்கு நடிகைகள் வந்து இருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வயசு வித்தியாசமெல்லாம் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடக்கூடிய நடிகைகளை அவங்களுக்கும் சரி, இல்லைனா வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கும் சரி. ஆனால் வந்து ஒரு ரேஞ்சில் ரீச்சாக இருக்கக்கூடிய நடிகைகள் ஆகிட்டா, பெரிய நடிகைகள் ஆகிட்டா அவங்க கிட்ட கூட நெருங்கவே முடியாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் அவங்க கிட்ட போக கூட முடியாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்து தான் வந்தாங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு மேலே அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ தெலுங்கு சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காரு இந்த நடிகை. ஸோ இப்படி படங்கள் வந்து நடித்து பிஸியானவராக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளுடைய பட வாய்ப்புக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், எவ்வளோ தெரிஞ்சவங்களுக்கு மூலமாக சொல்லி அனுப்பிச்சாலும் வந்து பலனே கிடைக்கல. ஸோ மகளுக்கும் வந்து வயசாகிட்டே போகிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே அவளுக்கு சினிமாவில் ஏதாவது அறிமுகத்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையை அவளே பார்த்துப்பா அப்படின்றதான் வந்து அந்த தாயோட நம்பிக்கை. ஸோ எத்தனையோ தயாரிப்பு நிறுவனங்களுடைய படி ஏறி இறங்கிட்டாரு, தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் அவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி அளவுக்கு எந்த பட வாய்ப்புகளும் இல்லவே இல்லை. ஸோ இந்த நிலையில தான் வந்து அந்த தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த நடிகை, அதாவது இந்த அம்மாவுடைய பொண்ணை வந்து ஜோடியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு அம்மா கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த நடிகர் வந்து போட்ட கண்டிஷன் வந்து அம்மாவை வந்து ஆட்டம் காண வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது உன்னுடைய பொண்ணுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு வந்து பணிவிடை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்கள்லாம் கிடையாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து நீ வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடிகை வந்து கேட்டிருக்காரு. ஸோ மேலும் படத்துடைய முழு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட, அதாவது படப்பிடிப்பு தளத்தில் உன்னுடைய பொண்ணு, மற்ற நேரத்தில் நீ அப்படின்ற மாதிரியான பிரித்து செஞ்சுருக்காரு. ஸோ ஏற்கனவே பட வாய்ப்புக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணின அனுபவம் வந்து இந்த அம்மா நடிகைக்கு இருக்குது. ஸோ குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறது கூட இந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து கணவர் இல்லை. ஸோ அதனால் சினிமா வருமானத்தை தாண்ட மொத்தமாக வந்து நம்பியிருக்கிறாங்க 2 பேருமே. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மகளுக்காகவும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணக்கூடிய அந்த தியாகத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.